உடல்நிலை சரி இருக்காது. ஆனா 4:30 மணிக்கெல்லாம் கரெக்டா அந்த வெராண்டாவில் நடப்பார். வெராண்டாவில் நடக்கு 4 மணிலேருந்தே நடந்துட்டு இருப்பார். பீகிள் ஊதுவாங்க அந்த நேரத்தில், காலையில் அதிகாலையில் ஊதுவாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவோம், டக்கு டக்குன்னு பாயை சுருட்டி வச்சுட்டு போவோம். எல்லாம் முறைப்படி நடக்கும். கரெக்டாக 8 மணிக்கு 8:30க்கெல்லாம் என்ன பண்ணுவோம், ஸ்கூலுக்கு போயிடுவோம். 8:30 மணிக்கெல்லாம் ஸ்டடி முடிஞ்ச உடனே 8:30 8:45 ஸ்கூலுக்கு போயிடுவோம். அப்புறம் ப்ரேயர் நடக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடக்கும். அதே போல் மதியம் அந்த கரெக்டாக ஸ்கூல் முடிஞ்ச உடனே திருப்பி வருவோம், சாப்பிட்டுட்டு உடனே போயிடுவோம். இது அந்த ரொட்டீனாக எல்லாமே நடக்கும். ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப ஆர்வம் எனக்கு வந்தது. ஃபுட்பாலு, அதற்கு அடுத்தது வந்து இந்த வாலிபாலு, இதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அது வந்து அது தொடர்ச்சியாக அதை அப்படியே ட்ரைனிங் ஸ்கூலுக்கு போன பிற்பாடு, ட்ரைனிங் ஸ்கூலு எனக்கு அந்த இடத்துல அந்த நேரத்தில் நான் என்னுடைய தந்தை வந்து என்ன பண்ணார், நான் 10ஆம் வகுப்பு முடித்த உடனே என்னுடைய தந்தை வேற ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டார், வேற ஒரு ட்ரைனிங் ஸ்கூலில் சேர்த்துட்டாரு. சென்ட் ஜோசப் என்ற வேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் சேர்த்துட்டாரு. அங்கே போனாலும் இந்த ஒழுக்கம் என்பது அது அங்கேயும் தொடர்ந்து வந்தது. இன்னும் வாழ்நாள் முழுவதும் அது தொடர்ந்து வந்தது. வேற குறிப்பிட்டு சொல்லணும்னாக்க, பக்தி முயற்சிகள் எல்லாம் நம்ம எப்படியெல்லாம் நம்ம வந்து பக்தியாக இருக்கணும், இறைவன்கிட்ட எப்படி நாம் அணுகி போக வேண்டும் என்பதை அந்த நிறுவனம் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது. குறிப்பாக மரியன்னை பக்தி அந்த நிறுவனத்தில் எனக்கு வளர்ந்தது. இன்றளவும் மரியன்னை பக்தி என்னை விட்டு என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் இறக்கும் வரையிலும் அது என்னை விட்டு போகாது. ஐயா, நீங்கள் 3 ஆண்டுகள் 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு புனித அன்னாள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று என்று சொல்கின்றீர்கள். அப்போது நீங்கள் பயின்ற காலத்தில் அருட்தந்தை டஃபி அவர்கள் அங்கே உருவாக்கிய நிறுவனங்களை பற்றி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிந்தவரை. அந்த சென்ட் ஆன்ஸ் ஸ்கூலை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நிறுவனங்களும் அவர் உருவாக்கியது தான். பார்த்தீங்கன்னா கோபிலேஜிலேருந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஹாஸ்டலு, ட்ரைனிங் ஸ்கூலு அந்த வளாகத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கும். மாடல் ஸ்கூலு, ஆமாம். அதுக்கு அடுத்தது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க விவிலியம், தமிழ் பைபிள் ஃபுல்லாக அங்கே தான் அச்சு அடிப்பாங்க. அது அந்த பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கும். எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டறை இருக்கும், தச்சு பட்டறை இருக்கும், பங்கு கோயில், எல்லாமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை நிறுவனங்களும் ஐயா அவர்கள், தந்தை அவர்கள் ஏற்படுத்தி சென்றது தான். இன்னும் நான் சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை கல்வி நிறுவனங்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர்கள், நிறைய ஆசிரியர்கள் உருவாகி இருக்கிறாங்கனாலும், அருட்தந்தைகள் உருவாகி இருக்கிறாங்கனாலும் அதுக்கெல்லாம் காரணம் அந்த தந்தை அவர்களுடைய முயற்சி தான். இறைவன் வந்து அங்கே ஐரிஷ் நாட்டில் பிறந்து அந்த நாட்டிலிருந்து இங்கே வந்து அவருடைய மறைபரப்பு பணியோடு சேர்த்து கல்வி பணியையும் ஆற்றி சென்றதால் தான் இன்னைக்கு நாம் எல்லாரும் பின்தங்கிய நிலையில தான் இருந்தோம். என்னுடைய குடும்பம்லாம் பெரிய வசதியான குடும்பம்லாம் சொல்றதுக்கு இல்லை. என்னுடைய தந்தை வந்து என்னை அங்கே கொண்டு போய் சேர்க்கலைன்னா நான் இன்னைக்கு எனக்கு கல்வி இல்லை, எட்டாம் கல்வி கிடையாது. உண்மைதான். அதான் அதெல்லாம் நினைச்சு பார்க்குறேன் நான். தந்தை அவர்களுக்கு உடனடியாக எப்போ புனிதர் பட்டம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கிறோம். தந்தை அவர்களிடம் நானும் சில விண்ணப்பங்களை வைத்திருக்கிறேன். அதை எல்லாவற்றையும் விண்ணகத்தில் இருந்து தந்தை அவர்கள் அவருடைய பரிந்துரையின் பேரில் நிறைவேற்றி தருவார் என்று நான் நம்புகிறேன். கடைசியாக தந்தை அவர்கள் திண்டிவனத்தில் மட்டும் கல்வி சேவை ஆற்றவில்லை. இந்த பாண்டிச்சேரி மறை மாநிலம் முழுவதுமே எல்லா ஊர்களிலும் உள்ள இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆர்சி பள்ளிகள் அனைத்தும் தந்தை அவர்களால் ஏற்படுத்தப்பட்டு அதற்கு டிஓஎஸ் மேனேஜராக அவர் இருந்து செயலாற்றி நிர்வகித்தவர் தந்தை அவர்கள். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் கல்வி மாவட்டத்திலிருந்து அந்த தென்னார்காடு மாவட்டம் முழுவதும் கல்விக்கு வித்திட்டவர் அருட்தந்தை தாமஸ் கவான் டஃபி அவர்கள். அவர்களை பற்றி கடைசியாக உங்கள் மனதில் தோன்றக்கூடிய ஒரு கருத்தை சொல்லி முடித்துக்கொள்ளலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இந்த ஒருங்கிணைந்த கல்வி மாவட்டம் அப்படின்னு சொன்ன தான் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இன்ஜினியரா இருக்காரு, கள்ளக்குறிச்சியில, சண்முகன் பேரு. அவர்கிட்ட நான் என்னுடைய வீட்டினுடைய இந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாம் அவர்கிட்ட தான் கொடுத்துருந்தேன், வாங்கிறதுக்காக போயிருந்தேன் கட்டும் பொழுது. அவர் வந்து மிக சிறப்பாக சொன்னார், அந்த பள்ளியில் நான் படித்ததால தான் இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு என்ஜினியராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன நான் சொல்றது, அந்த நிறுவனம் என்பது எல்லோருக்குமான ஒரு அட்சய பாத்திரமா இருந்தது. அதாவது வந்து கல்வி வழங்குகின்ற ஒரு அட்சய பாத்திரமா இருந்தது. அதாவது
எல்லாமே வந்து அந்த நிறுவனத்துல வந்து சிறந்ததாக தான் கிடைச்சது. அந்த அந்த நிறுவனத்தை பற்றி சொல்லணும்னா கல்வியும் சரி, ஒழுக்கமும் சரி, எதிலும் எல்லாவற்றிலும் முதன்மையான ஒரு நிறுவனமா இருந்தது. அதனாலதான் அந்த நிறுவனத்தில் படித்த அத்தனை மாணவர்களும் முதன்மையானவர்களாக இருக்கிறார்கள். ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி, எந்த பணி ஏற்றுக்கொண்டாலும் சரி, அவர்கள் எல்லாவற்றிலும் முன்னுதாரணமாக முதன்மையானவர்களாக இருக்கிறார்கள். ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் சமுதாயத்தில் ஒழுக்கம் என்பதே இல்லை. நேர்மை கிடையாது. ஆமா, நேர்மை கிடையாது. அந்த நேர்மை என்பது அந்த நிறுவனத்தினுடைய ஒரு தாரக மந்திரமா இருந்துச்சு. நேர்மை, உண்மை, உழைப்பு, நேர்மை தாரக மந்திரமா இருந்தது. அதுதான் வந்து சிறந்த ஒரு நிறுவனம், சிறந்தவரால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம்ன்றத அந்த நிறுவனம் நிரூபிச்சிருக்கிறதால தான் அந்த நிறுவனத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அதை தாண்டி, அதாவது வேற இந்த உலகத்துல வேற நாம எதிர்பார்க்க போறோம்? உண்மையாகவும் நேர்மையாகவும் நாம் செய்கின்ற பணியை சிறப்பாக செய்யணும். எந்த பணி செய்தாலும் அந்த நிறுவனம் கற்றுக் கொடுத்ததால வாழ்நாள் முழுவதும் அதனுடைய அந்த நிறுவனத்தினுடைய புகழ் துவங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு என்னுடைய வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். ஐயா, இன்னொரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிந்து கொண்டது, அந்த நிறுவனத்திலே பயின்றவர்கள், அங்கே பயிற்சி பெற்றவர்கள் பல பேர் அதிகாரிகளாக பல்வேறு துறைகளில் ஆசிரியர்களாக பணியாற்றுகிறவர்கள், நேர்மையாளர்களாக, லஞ்சம் ஊழல் என்ற அந்த அவலட்சணமான செயலுக்கு உட்படாதவர்களாக வாழ்ந்ததை பணியாற்றுவதை நான் இன்னும் கண்டு கொண்டிருக்கின்றேன். இது ஒரு சிறப்பு. எனவே நீங்கள் இந்த நல்ல நேரத்தில் வந்திருந்து தந்தை தாமஸ் கவான் டஃபி அவர்களை பற்றி உங்களுடைய அனுபவத்தை, அவருடைய பள்ளியில் பயின்ற அனுபவத்தை நீங்கள் தந்தமைக்காக நன்றி, வணக்கம். நன்றி. அவருக்கு உடனடியாக விரைவாக புனிதர் பட்டம் கிடைக்க வேண்டும் என்று, அருளாளர் பட்டம் கிடைக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் பிரார்த்திப்போம். நன்றி.